சாந்தி. மரியாதைகளின் விளிம்பில் அப்படிங்கிற இந்த பட்டியில் இல்லை வரம்புகளின் விளிம்பில் அப்படிங்கிற அந்த பட்டி முதல் நாளினுடைய 2வது கிளாஸ் 18/1/1994 முரளி 22/12/2025. நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு கரெக்டான ஒரு பாதைக்கு அழைத்து செல்வதற்காக பாபா நமக்கு என்னெல்லாம் மரியாதைகள் கொடுத்திருக்கின்றாரோ அந்த மரியாதைகளின் படி நடக்கிறது ரொம்ப முக்கியம். மரியாதைகள் சங்கமயுகத்தில் கிடைக்கிறதுனால தான் நம்மளுடைய அடுத்த நிலை என்னவாக இருக்குது, மரியாதை புருஷோத்தமன் அப்படின்னு மகிமை இருக்குது தேவதைகளுக்கு. எந்த ஆத்மா அனைத்து மரியாதைகளின் படி தற்சமயம் நடக்கின்றதோ அந்த ஆத்மாதான் எதிர்காலத்தில் மரியாதை புருஷோத்தமனாக ஆகின்றது. மரியாதைகளை பற்றி பாபா நிறைய முரளிகளை எடுத்துள்ளார்.
அதில் ஒரு முரளி 16 அக்டோபர் 1974 முரளி, அன்றைய முரளியில் பாபா கூறினார், ஈஸ்வரிய மரியாதையில் செல்வது என்றால் இந்த மரியாதையினுடைய ஃபிட்டிங் பண்ணுறது, அதுதான் அந்த ஃபிட்டிங் தான் ஆத்மாவை செட்டிங் செய்கிறது. என்ன செட்டிங் பண்ணுது? ஸ்திதியினுடைய ஸ்திதி, மரியாதையினுடைய ஃபிட்டிங் தான் நம்மளை ஸ்திதிங்கிற செட்டிங் பண்ணுது, ஸ்திதியில் செட் பண்ணுது. இப்போ இன்றைய முரளி தெரியல 18/1/1994 வருஷத்தினுடைய முரளி. இது அந்த மாதிரியான நாள் 18 ஜனவரிங்கிறதுனால பிரம்மா பாபா அனைத்து மரியாதைகளின்படி நடந்து முழுமையான கர்மாதித்த நிலை அடைந்து பரிஸ்தா நிலையானதனுடைய நாளினுடைய நினைவு நாள் தான் இந்த 18 ஜனவரி. புருஷோத்தமனாராக மாறி நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளாக ஒரு உதாரண புருஷராக மாறிய நாள். அது யார்? பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவுடைய இந்த நாள் அன்பினுடைய சுரூபமான நாள். எப்பெல்லாம் 18 ஜனவரி எந்த வருஷம்லாம் வருதோ அந்த நாளில் ஸ்பெஷலாக ஆத்மா அந்த அன்பினுடைய பாபாவுடைய அந்த அன்பில் எவ்வளோ மூழ்கி போயிடுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 18 ஜனவரினா லவ்லியின் ஸ்திதி தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் நாலா பக்கமும் லவ்லியின் ஸ்திதி. அந்த மாதம் ஃபுல்லாகவே ஆகட்டும், இல்லை அன்னைக்கு பாபா வரக்கூடிய நாளாக இருக்கட்டும், 18ஆம் தேதியாக இருக்கட்டும், எவ்வளோ அன்பு அங்கே, அது அன்பினுடைய வைப்ரேஷன் அங்கே பரவி இருக்கும். பிரம்மா பாபா மேலே அவ்வளோ அன்பு அங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பிரம்மா பாபாவும் ஸ்பெஷலாக அந்த நாள் அன்பு நிறைய அன்பு பண்ணுறாரு, அன்பை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அந்த நாள் எல்லாருமே எல்லைக்கு உட்பட்ட நிலையிலேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் அந்த நேரத்தில் போயிடுறாங்க அந்த மாதம் ஃபுல்லாகவே. இந்த முரளியனுடைய டாபிக் பிராமண ஜென்மத்தின் ஆதி வரதானம், ஸ்நேகத்தின் சக்தி. பிராமண வாழ்க்கையினுடைய முதல் வரதானம் என்ன? ஸ்நேகத்தின் சக்தி. அதனால் உங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிரேமம் அப்படின்னு சொல்லாங்க. பிரேம் அப்புறம் ஸ்நேகம் ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குதா? 3 வார்த்தை பாபா சொல்லுவார். பியார்னு சொல்லுவார், பிரேம்னு சொல்லுவார், ஸ்நேகம்னு சொல்லுவார், லவ்னு சொல்லுவார், லவ்லின்னு சொல்லுவார். சரி, இப்போ ஸ்நேகம் மற்றும் பிரேம் இந்த ரெண்டுக்கு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். வித்தியாசம் இருக்கா இல்லை இல்லையா? ரெண்டும் ஒன்றா இருந்தால் 2 வார்த்தையை ஏன் யூஸ் பண்ண போகிறாரு? ரெண்டும் வேறு வேறையாக தான் இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா? வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன வித்தியாசம் இருக்குதாங்க? ஸ்நேகத்தின் ஆழ்ந்த ரூபம்தான் பிரேம். தமிழில் நம்ம ரெண்டுக்குமே அன்புன்னு தான் சொல்லுவோம், ஆனால் அதில் ஹிந்தியில் வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுருந்தேன். இதுக்கான பதில் எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, ஸ்நேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பிரேம் இருக்குது, லவ் இருக்குது. அந்த லவ் கூட ஒரு ரெஸ்பெக்ட் அங்கே சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்நேகம். இது ரொம்ப ஆழமான விஷயம். ஆக்சுவலி ஸ்நேகங்கிறதுல கூட அந்த பிரேம் இருக்குது, அது அன்பு இருக்குது. பிரேம்னா அன்புன்னு அர்த்தம். ஸ்நேகம் அப்படின்னா அந்த அன்பு ப்ளஸ் ரெஸ்பெக்ட் சேர்ந்தது தான் ஸ்நேகம். அந்த ஆத்மா எதிரில் இருக்கிற ஆத்மாவு மேலே ஒரு ஆழமான ஒரு மரியாதை கலந்திருப்பது தான் ஸ்நேகம். அதனால தான் சொல்கிறாங்க, உலகத்தில் ஸ்நேகம் அப்படிங்கிறது கல்லை கூட கரைத்து விடும், கல்லை கூட தண்ணியாக மாற்றிடும். அதாவது அவ்வளோ கடுமையான இதயம் இருக்கிறவங்க கூட, அந்த மாதிரி மனிதர்களை கூட உரிக்கிடுது, அது கரைச்சிடுது. இந்த நேரத்தில் அவங்க மேலே பிரேம் இருக்குது, அன்பு இருக்குது, ஆனால் கூடவே அது கூட ரெஸ்பெக்டும் இருக்குது. அதனால தான் அவங்க மாறிடுறாங்க, எதிரில் இருக்கிற ஆத்மா கரைஞ்சி போயிடுறாங்கல்ல. இந்த ஸ்நேகம், அந்த மாதிரியான ஒரு ஸ்நேகம் முடியாத காரியத்தை கூட முடிக்க வச்சிருது. இப்படி பாபா சொல்கிறாங்க, மரியாதைகளை பாபா ஒவ்வொரு லெவலுக்கும் கொடுத்துருக்குறாரு. ஸ்மிருதிக்கு கொடுத்துருக்கிறாரு, விருத்திக்கு கொடுத்துருக்கிறாரு, கிருத்திக்கு கொடுத்துருக்கிறாரு, கர்மத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துலேயும் மரியாதைகள் அங்கே கனெக்ட் ஆகிருக்குது, கிடச்சிருக்கு. அதனால் இந்த முரளியினுடைய ஆதாரத்தில் 3 மரியாதைகள் கொடுத்துருக்கிறாரு. அதில் 3ல் ஃபஸ்ட்டு, உடலை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. நம்மளுடைய ஸ்மிருதி எப்படி இருக்கணும்? தேகத்தை பார்க்கக்கூடிய பழக்கம் துவாபரயுகத்திலேருந்து நமக்கு பழக்கிடுச்சு. ஆத்மா கர்ம பந்தனங்களில் வந்து டயர்டாயிடுச்சு. எல்லாரையும் ஆத்மாவை நம்ம பார்க்குறோம், ஆத்மா உணர்வில் பேசுகிறோம். அப்போ தான் நம்மளுடைய மாற்றம் இந்த
வாழ்க்கையில் ஏற்படும். அதனால் முதல் மரியாதை நம்ம உடலை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. ஸ்மிருதியில், அது நினைவில் மரியாதை. இது நினைவுக்கான மரியாதை. இப்போ நம்ம உடலை பார்க்குறோம், உடலில் பார்த்தா என்ன ஆகுது, நம்ம ஃபெமிலியாரிட்டியில் வந்துடுறோம். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கம்பேரிஷனில் வந்துடுறோம். இவங்க வேறு அப்படின்ட்டு அந்த வித்தியாசங்கள் வந்துடுது. ஜட்ஜி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். எல்லைக்குட்பட்ட நிலைக்கு போயிடுறோம். வாய் மூலமாக நம்ம பேசாட்டா கூட மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. அவங்க நம்மக்கிட்ட பேசவும் இல்லை, நம்மளும் அவங்கள்ட்ட பேசலை. ஆனால் அவங்களுடைய காரியத்தை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஓடிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் என்ன? தேகத்தை பார்க்கக்கூடிய நினைவு, திருஷ்டி. இது வரைக்கும் இது மாறலையோ, தேகத்தை பார்க்கக்கூடிய, உடம்பை பார்க்கக்கூடிய அந்த பார்வை இது வரைக்கும் மாறலையோ, அந்த பரிவர்த்தனை நடக்காத வரைக்கும் உண்மையான பரிவர்த்தனை நடக்காது. ஸ்திதியினுடைய பரிவர்த்தனை ஏற்படாது, மாற்றம். அப்புறம் பாபா சொன்னார், இதற்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸி தான். இத்தனை ஜென்மமாக நீங்கள் உடம்பை பார்த்து அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடிய பழக்கம். அதற்கான ஒரு ஈஸியான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பாபாவனுடைய அன்பில் மூழ்கி போயிருங்க. இதுதான் சொல்யூஷன். ஆனால் சொல்யூஷன் ரொம்ப ஈஸி தான். ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? குழந்தைங்க இனிமையான பாபா, அன்பான பாபா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு பாபாவை நினைவு பண்ணுறாங்க. பாபாவனுடைய அன்பில் மூழ்கி போயிடுறாங்க. அதாவது போய் முழுக்கு போடுறாங்க, ஆற்றுல போய் முங்கி எந்திரிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மூழ்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அதுக்குள்ளே கரைஞ்சி போயிட மாட்டேங்கிறாங்க. அன்புக்குள்ளே மூழ்க மாட்டேங்கிறாங்க. அன்பில் 2 முழுக்கு தான் போடுறாங்க. அதனால் மாயாவனுடைய பார்வை குழந்தைங்க மேலே, ஏன்னா மூழ்கி இருந்திருந்தால் தெரியாது. நீங்கள் முங்கி எந்திரிக்கிறனால மாயா பார்த்துருது, இங்கே தான் இருக்கார். அதனால் பாபா முழு முரளிலையும் ஒரு அழகான ஒரு மகா வாக்கியம் இருந்தது. ஸ்நேகம்தான் சகஜமான யோகமாகும். ஸ்நேகத்தில் மூழ்கி போவதுதான் சம்பூர்ண ஞானமாகும். இந்த ஒரு மகா வாக்கியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கூட, இப்படி பிரம்மா பாபா சம்பூர்ண ஸ்திதியை அந்த 18 ஜனவரியில் முழுமை நிலை அடைந்தாரோ, அது நம்மளும் அடையக்கூடிய பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்ய ஆரம்பிப்போம். எந்த ஆத்மா பாபாவுடைய அன்பில் மூழ்கிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவுடைய ஞானம் இருக்குது, பரமாத்மாவுடைய ஞானம், சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம், கர்மத்தினுடைய ஞானம் இருக்குது. எந்த ஆத்மா பாபாவுடைய அன்பில் மூழ்கிடுச்சோ அந்த ஆத்மா சம்பூர்ணமான ஞானத்தை அடைந்து விட்டார்கள். அந்த நிலையில் மூழ்கிடுறாங்க அப்படின்னா அந்த ஞான சுரூபம் ஆயிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு மரியாதை ஸ்மிருதி லெவல் என்னதுன்னா ஆத்மா. ரெண்டாவது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது நேரத்தினுடைய மரியாதை. டைம் வேஸ்ட்டு ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ரொம்ப ஓவராக. அப்போ தான் டைம் வேஸ்ட் ஆகுது. இது எப்படி நடந்தது, இப்படி ஆயிருக்கக்கூடாது, அப்படி ஆயிருக்கக்கூடாது. என்னுடைய புருஷார்த்தத்தில் நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறேன், ஆனாலும் நடக்க மாட்டேங்குது. அமிர்த வேலையில் என்னால் நல்லா யோகா பண்ண முடியலை, மனன சிந்தனை எனக்கு பண்ண தெரியலை. இது எல்லாமே வேஸ்ட்டு. எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள விஷயமா இருந்தாலும் சரி, வெளியில் உள்ள விஷயமா இருந்தாலும் சரி. ஆனால் அடிக்கடி நினைக்கிறதுனால நம்மளுடைய எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் வெளிப்புற சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வீணான எண்ணங்கள் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுது. பாபா சொல்கிறாங்க, அதனால் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னைத்தானே அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகணும். சதா நம்மளே ஆடாத, அசையாத, ஸ்டெபிளாக ஒரு நிலையான, ஸ்ட்ராங்கான, உறுதியானவங்கள நம்மளை மாற்ற முடியும். அதுதான் நம்மளுடைய பரந்தாமத்தினுடைய ஸ்திதி, பாபாவின் கூடவே இருப்பதற்கான ஸ்திதி. அங்கே இருந்துட்டு நம்ம இந்த ட்ராமாவை பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரையும் பார்க்குறோம், எல்லாருடைய பாட்டையும் பார்க்குறோம், ஒவ்வொரு பாட்டுதாரிகளையும் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன தோணும்? ஒரு விளையாட்டாக தோணும். எந்த ஆத்மா பாபாவுடைய அன்பில் மூழ்கிடுச்சோ அந்த ஆத்மாவுக்கு எல்லாமே ஒரு விளையாட்டாக தான் தெரியும். ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு விளையாட்டு அப்படின்னு தான் அதுக்கு தெரியும். அந்த ஆத்மா பாபாவுடைய அன்பில் மூழ்கிய ஆத்மா. கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம். யார் ஒரு விளையாட்டு வீரர்களாக இருக்காங்கன்னா அவங்க கிரவுண்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆடியன்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே பார்க்குறாங்க, அவங்களுடைய
பார்வை எல்லா பக்கமும் இருக்குது. ஒவ்வொரு சீனையும் அவங்க கிளியராக அவங்களால பார்க்க முடியும். யார் நல்லா விளையாடுறாங்க, யார் எந்த மாதிரி விளையாடுறாங்க, யாருடைய ரோல் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியுது. யார் ஆனால் கிரவுண்டில் யார் இருக்காங்களோ விளையாட்டு வீரர்கள், அவங்களுக்கு அவங்களுடைய இது கிளியராக தெரியுது, அவங்கள சுற்றி இருக்கிற கொஞ்சம் பேருடைய இது கிளியராக தெரியுது. அவ்வளோதான். மொத்த விஷயமும் அவங்களுக்கு கிளியராக தெரியாது. ஒருவேளை நான் என்னுடைய ரோலில் மட்டுமே நான் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய ரோல் தெரியும், அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களுடைய ரோல் தெரியும், அவ்வளோதான். ஆனால் நம்மளுடைய ஸ்திதி பாபா கூட இந்த ரோலையும் தாண்டி இந்த பரந்தாமத்தினுடைய ஸ்திதி மூலமாக அந்த தூய்மையான லெவலில் இருந்துட்டு ஒரு சீனை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம டிட்டாச் ஆகிட்டு அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும். அப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியும் சுச்சுவேஷன் என்ன. அப்போ எண்ணங்கள் வேஸ்ட் ஆகாது. பாபா முரளியில் சொல்கிறாங்க, எப்போ பாபாவுடைய அன்பில் நீங்கள் மூழ்கிடுறீங்களோ அந்த நேரத்தில் அங்கே மந்திரம் கிடையாது, சிவமந்திரமாக ஆயிடுது. சிவமந்திரம்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் அந்த அன்பானது அப்போ அந்த அளவு ஒரு மந்திரமாக காரியம் செய்யுது. அவங்க மந்திரம் போடுறாங்க, ஆனால் நம்மளுடைய சிவமந்திரம் ஆயிடுது. அடுத்தது 3வது கர்மத்தின் மரியாதை. ஒவ்வொரு க்ஷணமும் கவலையற்ற ஸ்திதியின் அனுபவம் செய்கிறது தான் கர்மத்தில் நமக்கு பாபா இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய மரியாதை. நம்ம எப்போல்லாம் காரியம் செய்கிறோமோ அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் செய்யக்கூடிய காரியம் சரியா தப்பா, செய்யலாமா செய்யக்கூடாதா, பேசலாமா பேசக்கூடாதா. ஒவ்வொரு காரியம் செஞ்சும் நம்ம இந்த மாதிரி கவலையில் இந்த மாதிரி சிந்தனைகள் நமக்குள்ளே வருது அப்படின்னா, டவுட்ஸ் வருது அப்படின்னா அப்போ கவலை அங்கே வந்துடும். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய பிரம்மா பாபா அவரும் எல்லா காரியமும் செய்தார். உடம்பில் இருந்தாலும் கூட ஆன்மீக சுரூபத்தில் நிலச்சிருந்தார். ஒவ்வொரு காரியமும் செஞ்சார். ஆனாலும் பாபா நிச்சயந்தாக இருந்தார், கவலையிலேருந்து விடுபட்டவராக இருந்தார். எந்த கவலையும் இல்லை. பாபாவனுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதில் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். சுச்சுவேஷன் அந்த அளவு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கவலையில் வந்திருப்பாங்க. எப்படி அந்த டைமுக்கு அவங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்துருச்சு. சாப்பாடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த டைமுக்கு அது வந்துருச்சு மணி ஆர்டரு. பாபா ஆனாலும் கூட நிச்சயந்தாக இருந்தார். ஏன்னா பாபாவுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ட்ராமா மேலே நம்பிக்கை இருந்தது, பாபா மேலே பகவான் மேலே நம்பிக்கை இருந்தது, தன் மீதும் நம்பிக்கை இருந்தது. இந்த நிச்சயந்தான கவலையில்லாத ஸ்திதியில் யார் இருக்க முடியும்? யாருக்கு சம்பூர்ண சமர்ப்பண புத்தி இருக்குதோ, முழுமையான சமர்ப்பணமாகக்கூடிய புத்தி இருக்குதோ, அவங்களால மட்டும்தான் ஒரே ஒரு பாபாவனுடைய அன்பில் மூழ்க முடியும். அவர்கள்தான் அந்த கவலையற்ற வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அந்த ஸ்திதியை மூலமாக வெற்றி அடைய முடியும். அவங்களால தான் கவலை இல்லாமல் இருக்க முடியும் ஆக்சுவலி. ஏன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு கேரண்டி. வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற பொழுது அங்கே கவலைக்கு என்ன? ஒரு டவுட்டும் இல்லை, 1% கூட. அப்படின்னா கவலையே இல்லை. 1% கூட டவுட் இல்லை, நான் வெற்றி அடைந்தே தீர்வேன். டவுட்டு வருது அப்படின்னா இப்போ அன்பு அங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் தன்னைத்தானே செக் பண்ணணும். நான் என்ன ஒரு காரியம் செஞ்சிட்ருக்கிறேனோ அது எந்த மாதிரியான ஸ்திதியிலேருந்து நான் செய்கிறேன். அதுக்காக ஒரு ஈஸியான டூல், ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆதி காலத்தினுடைய ஸ்மிருதி, ஆதி காலத்தின் நினைவுகள், பிராமண வாழ்க்கையினுடைய ஆதி காலம். நம்ம ஆரம்பத்தில் ஞானத்தில் வந்த புதுசில் ஞானத்தில் வந்தேன், பாபா கிடச்சிட்டாரு, அந்த ஸ்டார்டிங் மூமெண்ட் இருக்குல்லையே, ஆரம்ப காலகட்டம், 3 மாதமாக இருக்கலாம், 6 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம். அந்த டைமில் என்னுடைய ஸ்திதி எப்படி இருந்தது, அது ஒரு தடவை நம்ம அதை ரிவைஸ் பண்ணுறோம், அதை ஸ்மிருதியில் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த குழந்தை பருவம்னு சொல்லுவார் இல்லையா பாபா, ஞானத்தினுடைய குழந்தை பருவம். அந்த நேரத்தில் நம்மளுடைய ஸ்திதி அந்தளவு லைட்டாக, லேஸாக, குஷியாக, நிறைஞ்சவங்களா, சந்தோஷமாக, பாபா கூட கனெக்ட் ஆனவங்களா, முழுமையாக நெருங்கிய சம்பந்தத்தில் நமக்கு அனுபவம் ஆகும். பாபாவை தவிர வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த டைமில் யாருடைய நெகட்டிவும் நமக்கு தெரியாது, யாரை பற்றியும் தெரியாது. பாபா மட்டும்தான் தெரிவார். அந்த டைமில் எல்லாரும் நல்லவங்களாக தெரிவாங்க. அந்த டைமில் ஒரு குழந்தையினுடைய ஸ்திதி, குழந்தை எப்படி இருக்கும், எல்லாரும் கூட நல்லது மட்டும் தான் தெரியும் அந்த குழந்தைக்கு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா தான் தெரிவாங்க மெயினாக. இப்போ சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணுது, அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓடி போயிடுது.
ஒரு நாயே துரத்துது அப்படின்னா கூட அவங்க அப்பா அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. ஆனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம பரமாத்மாவனுடைய மடியில், பரமாத்மாவனுடைய அன்பில் மூழ்கிறோம் அப்படின்னா அந்த மாயை தன்னுடைய விக்ராலானமான ரூபமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ராயலான ரூபத்தில் வந்தாலும் சரி, குழந்தைகள் மேலே, அதாவது பாபா குழந்தைங்க மேலே அது போக முடியாது, பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு பறக்கும் கலைக்கான வரதானம் கொடுத்துருக்கு. பறக்கும் கலையில் யாரால் இருக்க முடியும் அப்படின்னா, யார் பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்காங்களோ அவங்க தான் பறக்கும் கலையை போக முடியும். ஸ்னேகம் என்ற விமானம் அப்படின்னு சொல்கிறாருல பாபா. அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு சீனை நம்ம ரீகலெக்ட் பண்ணலாம். எல்லோரும் கண்களை மூடுங்க. தன்னுடைய அந்த ஃபஸ்ட்டு பாபா மீட்டை நீங்கள் நினச்சி பாருங்கள். கண்களை மூடுங்க. நம்ம ஹாலில் பாபாவை சந்திக்கிறதுக்காக நம்ம உட்காந்துருக்குறோம். பாட்டு போட்டாங்க, தாதி வந்தாங்க, போகு வச்சாங்க. தாதி, பாபா வந்துட்டார், திருஷ்டி கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் என்னுடைய சந்திப்பு என்னுடைய அப்பா கூட ஏற்பட்டது. அந்த இனிமையான அந்த காட்சியை அனுபவம் பண்ணுங்க. ஆத்மா தன்னுடைய அப்பாவை சந்தித்த அந்த தருணங்கள் என்னுடையவர், அந்த அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த அன்பு, பாபாக்கிட்ட அன்பை, பாபாவுடைய அன்பை ஆழமாக நான் அனுபவம் பண்ணேன். அந்த நேரத்தில் இருந்த அந்த ஹை லெவல் ஸ்திதி, எந்த கவலையுமே நமக்கு இல்லை. அந்த நேரத்தில் முற்றிலுமாக நிச்சயந்தாக இருந்தோம், கவலை இல்லாமல் இருந்தோம், ஒரு கவலையும் இல்லை. அந்த ஒருவருடைய அன்பிலேயே மூழ்கி இருந்தோம் 4 மணி நேரம். ஓம் சாந்தி. அதனால் பரமாத்மாவுடைய அன்பு ஒரு குடை நிழலாக நம்ம கூட இருந்துகிட்டே இருக்குது. இதில் பாபா சொல்கிறாரு முரளியில், மாயா பாபாவுடைய குடை நிழலுக்கு உள்ளே வர்றது வேறு விஷயம், அது பக்கத்தில் கூட வர முடியாது. அன்பினுடைய சக்தி அவ்வளோ சக்தி மிக்கது. ஆனால் இதுக்காக நம்ம செக்கிங் பண்ண வேண்டிய செக்கிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒவ்வொரு கர்மத்திலையும் என்னுடைய ஸ்திதி எப்படி இருந்தது, பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஸ்திதியானது அந்த பரந்தாமத்தினுடைய நிலையில் நிலச்சிருக்கக்கூடிய ஸ்திதி சதா நிலச்சிருக்குதா, இல்லை அதில் சோம்பேறித்தனம் வந்துடுதா, இந்த விஷயத்தை அடிக்கடி நம்ம செக் பண்ணணும். இதுக்காக பாபா சொல்கிறாங்க, சார்ட் வைங்க. சார்ட் வைக்கிறதுனால நமக்கு அப்போ தான் தெரியுது நம்ம எவ்வளோ நாமளே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு, எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு பாக்கி இருக்குது. ஒருத்தர் இருந்தார், அவரை சுற்றி எங்கே பார்த்தாலும் பெட்டில் இருந்தாலும் சரி, சவுத்தில் இருந்தாலும் சரி, அந்த நல்ல நல்ல வாக்கியங்கள், மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளை எழுதி வச்சுருந்தார், சுவர்லெல்லாம் ஒட்டி வச்சுருக்கிறாரு. அவருடைய லட்சியம் என்னவாக இருந்தது, அதை டெய்லி அதை படிக்கணும். நான் அதை படித்து டெய்லி படிக்கணும், எந்திரிச்சோடனே படிக்கணும். அப்போ அவர் மோட்டிவேட் ஆகிடுவார், ஊக்கம் அவருக்குள்ளே வந்துடும், உற்சாகம். அதனால் டெய்லி சீக்கிரம் எழுதணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், ஆஃபீஸுக்கு டைமுக்கு போகணும், இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருந்தார் சுவத்தில். ராத்திரி அலாரம் வச்சு தூங்கிடுவார். காலையில் அலாரம் அடிக்குது அப்படின்னா, காலையில் அலாரம் அடிக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒத்த தட்டு தலையில், அது அலாரத்தினுடைய தலையில். அப்போ அது சாந்தமாயிரும். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிடுறது. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு, இல்லை 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் அலாரம் அடிக்குது. இப்போ ஃபோனில் 10 நிமிஷம் கழித்து அடிக்குது, அதை மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறது. அப்புறம் 2 மணி நேரம் ஆகி போயிடுது. அந்த மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார்.
இந்த மாதிரி அவருடைய லைஃப் போயிட்டே இருந்தது. டெய்லி அவர் ராத்திரி யோசிக்கிறாரு, இல்லை நான் காலையில் நான் பக்காவாக நாளைக்கு எந்திரிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் டெய்லி காலையில் இந்த மாதிரி தான் ஆகுது. டெய்லி அலாரத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்குறது, இதே கதை. இல்லை மறுபடியும் அப்போ நாளைக்கு பண்ணணும் அப்படின்னே போயிட்டுருக்குது. அவருடைய வீட்டில் ஒரு பூனை இருந்தது. அது டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிது, ஸ்ட்ரெச்சிங் பண்ணும், உடம்பு எக்ஸசைஸ் பண்ணோம்ல. அது சோம்பல் முறிக்கும் இல்லையா, அதுதான். 6 மணிக்கு பால் வேணும், அதுக்கு சாப்பாடு கேட்குது. அப்புறம் அது அதனுடைய வேலையை அது செஞ்சுது. தான் விளையாடுறது எல்லாமே ஃபிக்ஸ்டு. காலையில் 5 மணிலேருந்து ஃபிக்ஸ்டு. அதுக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறது, அப்புறம் சோம்பல் முறிக்கிறது, அதை ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது, சாப்பிட்றதுக்கான அழைப்பு, அப்புறம் விளையாடுறது, குதிக்கிறது. அப்போ ஒரு நாள் யோசிக்கிறாரு, இந்த பூனை அலாரம் வைக்கிறதே இல்லை, ஆனாலும் அது ஒரே டைமில் எந்திரிச்சது. டெய்லி தன்னுடைய ஷெடியூல் எல்லாம் ஃபாலோ பண்ணுது ஒழுங்காக. அப்போ அவருக்கே ஒரு நாள் ஃபீல் ஆகுது, நம்ம அப்போ இப்படி பண்ணக்கூடாது. ஒரு நாள் அவருடைய அலாரம் அடிக்கவே இல்லை, ஸ்டாப் ஆயிடுது, பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுது. ஆனால் அந்த நாள் தான் அவர் எந்திரிக்கிறாரு. காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடுறாரு. ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே ரியலைசேஷன் நடந்துச்சு, நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற ரியலைசேஷன் அவருக்கு ஆகுது. அதனால் ஒரு நாள் அவருடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுறாரு. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், சீக்கிரம் எக்ஸசைஸ் பண்ணணும், டைமுக்கு ஆஃபீஸுக்கு போடணும், எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணிடுறாரு அன்றைக்கி. அப்போ அவருக்கு தோணுது, நம்ம என்னெல்லாம் இதயபூர்வமாக செய்யணும்னு நினைக்கிறோமோ, அப்போ இதயபூர்வமாக உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்போ நம்மளால் செய்ய முடியும். இன்றைக்கி நான் எந்த ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸும் நான் படிக்கவும் இல்லை, அது எழுதவும் இல்லை, ஆனாலும் எந்திரிச்சிட்டேன். அதனால் நம்ம இன்று நம்ம எஜமானன் பூனை அன்னைக்கு தான் யோசிக்க மட்டும் செய்யலை, அது செஞ்சு முடிச்சிட்டாரு. அதே போல் நம்ம பாபா மீட்டில் ஒவ்வொருத்தரையும் வர்றோம், பாபாவை மீட் பண்ணும்போது அவ்வளோ ஊக்கம் உற்சாகத்தில் வந்துடுறோம், நமக்குள்ள கரை புரண்டு ஓடுது ஊக்கம் உற்சாகம். அதனால் இதை செய்தே தீர வேண்டும், பாபா சொல்லிட்டார் அப்படின்னு நமக்கு தோணுது. பாபா கொடுத்த ஹோம்ஒர்க்கை நம்ம 100% செஞ்சே ஆகணும். 3 மாதம் பாபா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரா, 3 மாதம் நம்ம செஞ்சே காட்டணும் அப்படின்னு தோணுது. ஒரு ஊக்கம் உற்சாகம் வந்துடுது, தலைக்கு மேலே ஏறிடுது. அடுத்த நாள் பார்த்தா 3 மாதம் ஹோம்ஒர்க்கை ஒரே வாரத்தில் முடிச்சிடணும் அப்படின்ட்டு பயங்கரமாக போதை ஏறி போயிடுது. அப்புறம் நம்ம மதுபன்லேருந்து இறங்கி வர்றோம் ட்ரெயினில் ஏறின உடனேயே போச்சு. ஓம் சாந்தி, நீ மேலே படு, நான் கீழே படுக்கிறேன், எனக்கு கீழே சீட்டு தான் வேணும், இல்லை இது ஏன் சீட்டு, ட்ரெயின்லேயே ஆரம்பிச்சிருது. உன் பேக் அங்கே ஏன் வச்சுருக்க, என் பெட்டில் தள்ளிப்போ, எடு அப்படின்னு ஃபைட் ஆரம்பிச்சிருது ட்ரெயினில் ஏறினோடனே. அதாவது லட்சியம் என்ன வச்சுருந்தோம், அது என்ன ஆச்சு, இங்கே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நம்ம அட்டென்ஷன் வைக்கிறோம், அதாவது ரிமைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான் அது நமக்குள்ளே அடிக்கடி நினைவு வந்துட்டே இருந்தால் தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நினைவே வரல அப்படின்னா எப்படி அச்சீவ் பண்ண முடியும். சதா, பாபா என்ன சொல்கிறாங்க, சதாங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க செய்கிறாங்க, ஆனால் சதா இல்லை அப்படிங்கிறார் பாபா. அதனால் ஸ்னேகம் அப்படிங்கிறது ரொம்ப சக்திசாலியான ஒரு வார்த்தை, ஒரு விஷயம். எல்லா விஷயங்களையும் நம்மளை சகஜமாக மாற்றிடுது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்மளை கொண்டு தள்ளுறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை தான். பரமாத்மாவுடைய அன்பினுடைய சக்தி. மற்றவங்க படிக்க வரல, எழுதக்கு வரல, ஞானம் சொல்ல வரல, ஒன்றுமே அவங்களுக்கு தெரில. ஆனால் அந்த ஆத்மா பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்திதியை அங்கே சேவை செய்ய ஆரம்பிச்சிருது. எப்படி நம்ம தாதிகள் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க, இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, ஆனாலும் ஃபாரினில் போய் சேவை பண்ணியும் காட்டினாங்க. ஏன், எப்படி, ஒரே ஒரு பரமாத்மாவுடைய அன்பினுடைய சக்தி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கையினுடைய விஷயம். அவ்வளோ அன்பில் மூழ்கிட்டாங்க, அந்த ஸ்திதியை அங்கே சேவை பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த அன்பு அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸ்னேகம் ரொம்ப ரொம்ப சக்தி மிக்கது. அதனால் பிரம்மா பாபாவனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம முன்னாடி உதாரணமாக இருக்குது. நமக்கு முன்னாடி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். தன் மீது ஆட்சி செய்கிறேன், என்னுடைய கோடுகள் தான், என்னுடைய மரியாதை எனும் கோடுகள் தான் என்னுடைய ஒழுக்கமாகும். நான் கம்பீரத்தின் சித்தாந்தமுடைய ஆத்மா, மரியாதைகளின் பேச்சு தான் என் பேச்சு. இவைகள் கரைகள் அல்ல, பந்தனங்கள் அல்ல, அவைகளை நான் வணங்குகின்றேன். நான் பரவுகிறேன் நறுமணத்தோடு, இதுதான் மரியாதை என்ற சந்தனமாகும்.
நான் ஓடும் ஆறாவேன். இந்த மரியாதைகளின் கரைகளில் நடுவில், மரியாதை என்னும் கரைகளின் நடுவில் நான் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். வெம்மையிலும் நிழலிலும் வேகத்திலும் அமைதியிலும் சிதறாமல் என்னை நடத்தும் தர்மத்தின் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். நான் நிற்கும் போது சிதைவே, நான் ஓடும் போது தூய்மை, என்னை தாங்கி நிற்கும் இந்த மரியாதைகள் சாட்சி. நான் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். எல்லை அல்ல இவை என் பயணத்தின் பாதுகாப்பு, கடலை நோக்கி அழைத்துச் செல்லும் கருணையின் கைப்பிடிப்பு. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். சீற்றமெழும் நேரத்திலும் சோர்வெழும் நொடிகளிலும் என்னை வழிதி வரவிடாத ஒளியாக நிற்கும் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். நான் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் ஆத்மா சேரும் சாகரத்திற்கு அமைதியாய் வழிகாட்டும்